உங்களுக்கு மீறின சக்தி, நல்ல வழியில நடக்கக்கூடிய சக்தி, நல்ல வழியில வழி நடத்தக்கூடிய சக்தி எல்லாமே ஒயிட் மேஜிக். ஆக்சுவலி நீங்க சாமி கும்பிடுறதே இப்போ ஒயிட் மேஜிக் தான். சரியா? இப்போ நீங்க வந்து சித்தர்கள் வழிபாடு எடுக்கலாம், யோகிகள் வழிபாடு எடுக்கலாம். சரியா? இல்ல உங்களோட ஞானிகள் வழிபாடு எடுக்கலாம். நிறைய இந்த மாதிரியான வழிபாடு முறைகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சித்தர்களுக்கான பீஜ மந்திரம் சொல்லி அவங்களோட உதவி எடுத்து நீங்க பண்ணலாம். குலதெய்வம் வழிபாடுன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து சிறு தெய்வம், குரு தெய்வம், பெருந்தெய்வம்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸோ நம்ம சுடலமாடனுக்கு என்ன சக்தி இருக்கோ அதேதான் சிவனுக்கு இருக்கு. சரியா? நம்ம எவ்வளவு சிறு தெய்வம் நினைக்கிறோமோ அது வந்து அப்படி ஒரு தெய்வமே கிடையாது. ஆக்சுவலா எல்லா சக்தியும் ஒண்ணுதான். சரியா? இது நீங்க வள்ளலார் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நம்ம தைப்பூசம் எல்லாம் கொண்டாடணும். சரியா? தைப்பூசத்தோட பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் லைட் எனர்ஜி தான். சரியா? இப்போ வள்ளலார் வந்து அவர் வந்து ஜோதியா மாறினாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரியா? முருகன் ஜோதியா மாறின சம்பவம் தான் தைப்பூசம். அன்னைக்குதான் நம்ம வந்து கொண்டாடுறோம். ரைட்டா? தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அவரு வந்து இந்த முருகன் சித்தராக பிறந்து தலைமை சித்தராக இருந்து அவரு வந்து ஜோதியில சொல்லக்கூடிய நம்ம இந்த ஒயிட் லைட் கூட கலந்தார் இல்லையா? அந்த நாளைதான் தைப்பூசமா கொண்டாடுறோம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவர் கோபப்பட்டு மலை மேல போய் உட்கார்ந்துட்டாரு, அந்த நாளை தைப்பூசமா கொண்டாடுறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது ஆக்சுவலா.